गणपतये नमो नमः सिद्धिविनायक नमो नमः अष्टविनायक नमो नमः எல்லோருக்கும் வணக்கம். நான் கீதா அன்பழகன். பேசும் நட்சத்திரங்கள் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முதலில் என்னுடைய குருநாதராகிய உயர்கணித சார ஜோதிடத்தின் சக்கரவர்த்தியும் நல்லாசிரியரும் ஆகிய திரு தேவராஜ் ஐயா அவர்களை வணங்கி அவருடைய நல்லாசியோடு இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த குரு பயிற்சி பலனை பற்றி தான் பார்க்க போறோம். இப்போ ஏற்கனவே நான் 4 ராசிகளுக்கு போட்டிருக்கேன். இப்போ 5வது ராசியாகிய சிம்ம ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். சரிங்களா? இந்த சிம்ம ராசிக்கு குரு பயிற்சி, குரு முதல்ல மிதுன வீட்டில் இருந்தார். மிதுன வீட்டில் இருந்து குரு பகவான் இப்பொழுது கடக வீட்டிற்கு பயிற்சி ஆகிறார். எப்போ 26/5/2026 காலை 11 மணிக்கு அவர் பயிற்சி ஆகிறார். இது வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம். திருக்கணித பிரகாரம் 2/6/2026 அன்று அவர் முழுமையாக பயிற்சி ஆகிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. இவர் முழு சுபர். இவர் கடக வீட்டில் 12 ஆண்டுக்கு ஒரு முறை உச்சம் பெறுகின்ற வீடாக இந்த வீடு அமைகிறது. இந்த உச்சம் பெற்ற குரு இந்த சிம்ம ராசிக்கு எந்த மாதிரி பலன்களை தருவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரிங்களா? இந்த சிம்ம வீட்டிலேருந்து குரு 5ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்க்குறார். விருச்சிகம் என்பது சிம்மத்திற்கு 4ஆம் வீடு. இப்போ இந்த 4ஆம் வீட்டில் பார்க்கக்கூடிய குரு பகவான் இந்த 4ஆம் பார்வை, அதாவது 4ஆம் வீடு அப்படின்றது தாய் வீடு, அப்புறமா தாய் சம்பந்தமான விஷயங்கள், அதுக்கப்புறம் வண்டி வாகனம் வீடு சொத்து அசையும் அசையா பொருட்கள், அது அத்தனையும் குருவோட பார்வையால புனிதமடைகிறது. இப்போ வீடு கட்டாத இருக்கிறவங்க எல்லாம் இப்போ வீடு கட்டுவாங்க. வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க இப்போ வண்டி வாங்குவாங்க. அதுக்கப்புறம் தாயாருடைய உடல்நிலை ஏற்கனவே கொஞ்சம் மருத்துவத்தில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இப்போ அவங்க தாயார்லாம் உடல் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அவர்களுக்கு மருத்துவ செலவு குறையும். அப்புறம் வீடு கட்டுற பணி பாதியில் நின்று இருக்கு, நான் கட்டின்னு இருந்தேன் பாதியில் நின்றுடுச்சு, என்னால் கிரகப்பிரவேசோட பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ அதை தொடர்ந்து செஞ்சு கிரகப்பிரவேசம் பண்ணி வீடு கொடுத்துன போவாங்க. இல்லை புதுசாக நான் வீடு வாங்க போகிறேன் அப்படின்றவங்க வீடு வாங்கலாம். மனை வாங்க போகிறன்றவங்க வாங்கலாம். கடைக்கால் போடணும்னு நினைக்கிறவங்க கடைக்கால் வாங்கலாம். அந்த மாதிரி வீடு சொத்து வண்டி வாகனம் என்ன விஷயம் அவங்களுக்கு செய்யணும் இல்லை தடையாக இருந்ததுன்னா அது சரியாயிடும். இல்லை புதுசாக வாங்கணும்னாலும் அவங்க வாங்கலாம். ஏன்னா 4ஆம் பாவம் அவர்களுக்கு வலிமை பெறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து சிம்ம வீட்டுக்கு குரு பகவான் 7ஆம் பார்வையாக மகர ராசியாகிய 6ஆம் வீட்டை பார்க்குறாரு. இப்போ 6ஆம் வீடு அப்படின்னு சொல்றது சிம்ம ராசிக்கு ஏற்கனவே வம்பு வழக்கு சண்டை பிரச்சனை கோர்ட்டு கேஸு அந்த மாதிரி, அப்புறம் இல்லாத நோய் ரோக சத்துருஸ்தானம் அப்படின்ற மாதிரி அவர்களுக்கு நாள்பட்ட நோய்கள், இல்லை நோய்க்காக சிகிச்சை செஞ்சுருக்கேன், இல்லை மருத்துவமனையில் இருக்கிறேன், இல்லை அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன், எப்போ பாரு டெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க, அந்த மாதிரியான விரைய செலவுகள், இல்லை கோர்ட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேன், கேஸு வாய்தான்னு வருது, அது எதுவும் ஒரு தீர்ப்பு வழங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அந்த கேஸ்லேருந்து நல்ல வெற்றி கிடைக்கும். அதை வாய்தா நிறுத்தப்பட்டு அவர்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும். அப்புறம் நோய் என்ன நோய் அப்படின்னு சொல்லிட்டு கண்டறியப்பட்டு அதற்கான மருத்துவங்கள் அவருக்கு கிடைக்கும். ஏதாவது வம்பு வழக்கு இருந்தாலும் அதெல்லாம் சரியாயிடும். படுத்தையில் இருக்கிறவங்க கூட எழுந்து இப்போ நடக்க ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இந்த 6ஆம் பாவத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது 7ஆம் பார்வையாக. அடுத்து குரு கடக வீட்டிலேருந்து 9ஆம் பார்வையாக மீன ராசிக்கு 8ஆம் பார்வை, சிம்மத்துக்கு 8ஆம் பார்வை. அப்போ 8ஆம் பார்வை அப்படின்றது வலி வேதனை கஷ்டம் சங்கடம் துயரம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது இல்லைங்களா, அதெல்லாம் இனிமேல் தீர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி எதிர்பார்க்காத திடீர் கஷ்டம், திடீர் இழப்பு, திடீர் விரயம் அந்த மாதிரிலாம் ஏற்பட்டது இல்லைங்களா, அதெல்லாம் இப்போ கண்ட்ரோலுக்கு வந்துடும். இனிமேல்ட்டு அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு அதிகமாக வராது, குறைய ஆரம்பிச்சிடும். புதுசாக ஒரு சிந்தனைகள் ஏற்படும். சுப விரயங்களாக இனிமேல்ட்டு உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். ஏன்னா அது மீன வீடு அப்படின்றதுனால அசுப விரயம் குரு வீடு இல்லையா, அதோட குருவோட பார்வையும் விடுது இல்லையா, அதுவும் உச்சமற்ற குருவோட பார்வை. அதனால் இனிமேல்ட்டு உங்களுக்கு அசுப விரயங்கள் ஏற்படாது. எது செய்யறதா இருந்தாலும் சுப விரயமாகவும் அது வீடு வண்டி வாங்குவீங்க. ஏன்னா அது 4ஆம் பார்வையை இங்கே பார்க்கறதுனால நீங்கள் அதற்கான செலவுகளை நீங்கள் இப்போ அந்த 8ஆம் பார்வை உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதன் மூலயமா நீங்கள் பல சொத்துக்கள் வாங்குறதோ இல்லை கட்டுறதோ இல்லை எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க. சரிங்களா? இப்போ நேரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கிறது.
இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஆராய்ந்து செய்யும் பொழுது மிகவும் நல்ல பலனை தரும். அது மட்டும் இல்லாமல் இது பொதுவான பலன் இல்லையா. இது வந்து சிம்ம ராசியில் சொல்லிக்கிறேன். சிம்ம ராசியில் பிறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த ஒரே பலனை நம்ம சொல்ல முடியாது. இந்த உங்களுடைய சுய ஜாதகம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த ஜாதகத்தில் குரு எந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கார், அவர் எந்த கிரகத்தினுடைய சாரத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கார், இப்போ எந்த தசா புத்தி நடக்கிறது, உங்களுக்கு எப்படி இந்த கோச்சாரம் சப்போர்ட் பண்ணும் அப்படின்றத நீங்கள் ஒரு ஆய்வு செய்வீங்க அப்படின்னு சொன்னால் இந்த குரு பலன் உங்களுக்கு எந்த பர்சன்டேஜ் உங்களுக்கு வேலை செய்யும், எந்த அளவுக்கு உங்களால் இதை வந்து சப்போர்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஷேர் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இந்த ஜாதகம் சம்பந்தமான ஏதாவது கேள்வி பதில் இருந்ததுன்னா கண்டிப்பாக என்னை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். ஜாதக ஆய்வு வேண்டுனாலும் என்னை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். மற்றும் இன்னொரு பதிவில் நான் உங்களை கண்டிப்பாக சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.